எத்தனை வருஷம் நட்பு? தீபக்கும் நானும் 2002ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், which means 25 years. கமலேஷும் நானும் ஒரு 25 years இருக்கும். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. லேடிஸ் நான் என்ன கேட்கணும் ஆசைப்படுறேன்னா, இந்த நட்பை பார்க்கும்போது இவனுங்கெல்லாம் ஐயோ அப்படின்னலாம் என்னைக்காச்சு உங்களுக்கு தோணி இருக்கா? எப்பவுமே அதுதான் தோணும். எப்பவுமே அப்படிதான் தோணும். இல்ல பிரச்சனை என்னன்னா, எனக்கும் தீபக்குமே அதே 2002ல இருந்து நட்பு. ரஞ்சினி வந்து அப்படி இல்ல, அண்ணான்னு சொல்லியே அசிங்க அசிங்கமா ஆனா இந்த லேடிஸ்லயே வந்துட்டு ஒண்ணுதான் ஹோம்லி லேடிஸ் மாதிரி தோணும். சீச்சி அப்படிலாம் எனக்கு தோணுனதே கிடையாது. நிஜமாவே நான் அப்படி சொன்னதே இல்ல. இன்ஃபேக்ட் ஐ டெல் நீ போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன ஃப்ரீயா விட்டுருன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம். நிஜமாவே இது வந்து என்னன்னா, என் மேல இருக்கிற ஜெலஸ். நான் வைஃப் கூட வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனேன்ற ஒரு ஜெலசில பேசுறேன். கால்ல நடுங்குது, அதெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இப்ப இருக்கிற இந்த யங் கப்புள்ஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கு எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறாங்க, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்றத பாக்கும்போது அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு, அவங்களே விட்டுருவாங்க. என்ன சொல்றேன்னா, ஒரு லெஜெண்டரி கப்புள்ஸா ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து எங்க ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றவங்களுக்கு ஒன் லைன் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? வாழு வாழ விடு. இல்லமா இதுக்கு மேல அட்வைஸ் பண்ணா பூமர்ன்றாங்க. இப்ப மாத்திரம் என்ன சொல்றாங்களா? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். ஆனா இங்க ஏதோ இருக்குனே. ஓ இந்த மீச இதெல்லாம் நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? What you are doing like that? நான் போயிடுறேன். அண்ணா ப்ளீஸ் ப்ரோமோக்கு இன்னும் டைம் இருக்குண்ணா. அது மட்டும் இல்ல, சத்தியமா அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரே போட்டோ எடுக்கணும்னா சான்ஸே இல்ல. வாய்ப்பே இல்லையா? அவங்க தைரியமா நிக்கறாங்க. வாய்ப்பு இல்லையா? அவ எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு அதான் இவ்ளோ லெஜெண்டரி கப்புள்ன்றதனால விஜய் டிவியை ஊறி படிச்சு ஊறி போன காரணத்தினால ஏய் ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் எடுத்துடலாம்டி, அப்புறம் பேபி எடுத்துடலாம்டி, அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம்டி அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த போட்டோஸ் எதுவுமே நாங்க அங்க வைக்க போறது கிடையாது. சஞ்சீவ் எப்படி உன் மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க? எனக்கு எந்த போட்டோ வச்சாலும் மேட்ச் ஆகாதுன்னு தெரியும். இல்லப்பா எடுப்போம்பா, என்ன வருதோ அதை வச்சு பாத்துப்போம். அவ்வளவுதான். வாழு வாழ விடு. அவ்வளவுதான். நீங்களே வாங்கண்ணா ஃபர்ஸ்ட். கமா. ஏண்டா ஏன் சிரிக்கிறீங்க? இதோட கேமரா குவாலிட்டி பாக்கும்போதே இது ஒரு 47ல எடுத்துப்பீங்க. ஏய் இன்னும் போய் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புன்னு சொல்லி தான் போயேன். அக்கா சொல்லுங்க என்ன இந்த ஸ்டோரி? ஃபர்ஸ்ட் நானும் தீபக்கும் எடுத்த போட்டோ. ஃபர்ஸ்ட் பிக்சர் டுகெதர். அப்பலாம் செல்ஃபி கிடையாதுமா, அதனால யாரோ எடுக்கணும் அந்த மாதிரி. புரியுது. இது ஆக்சுவலி இது யார் எடுத்தது தெரியுமா? விஜயாதராஜ் எடுத்தது. வாரே வா. We all I think அந்த ஜோடி முடிச்சிட்டு ஏதோ ஒரு டைம்ல we all went out for dinner. அந்த டைம்ல அப்பதான் எங்களோட நியூஸ் கொஞ்சம் ஸ்லோவா வெளியில வர எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்ச டைம்ல நெக்ஸ்ட் டே என்கிட்ட ஷூட்ல காமிச்சார். ஆனா உங்களுக்கு அதே ரீசன்னால தான் இது ஸ்பெஷலா இல்ல? ஆமாமா அது சொன்னாலும் அதேதான். என்னது பொளச்சிப்பா வாழ விடு. எந்த பயனும் இல்ல. இவர் எடுத்திருக்காரா இல்லையான்னு பாத்துறலாம். ஹார்ட் வாழ விடு ஹார்ட். அது வந்து அகுவோடைய ஃபர்ஸ்ட் போட்டோ. 10 days old baby ஹாஸ்பிடல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு எடுத்த, அது வீட்ல எடுத்த போட்டோ தான். வந்து எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க ரஞ்சினி. ஏன் இப்படி போறீங்க? ஆனா நீ தேவையில்லாம ஏதோ வாய விட்டு மாட்டிக்கிறேனா நீ? பச்சை உடம்பு காரி அங்க பாருங்க எப்படி இருக்கு. ஆஃப்டர் உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறின தருணம்? ஒரு வாட்டி டேர்ம் ஃபீஸ் கட்டுறப்போ என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சூப்பரா சமைப்பான். என்ன சொல்றீங்க? சூப்பரா சமைப்பான். அது அந்த கோவிட் டைம்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சான். எனக்கு தீபக் கிட்டயும் அந்த பழக்கத்தை நான் பாத்துருக்கேன். தீபக்கும் சூப்பரா சமைப்பான். ஏன்னா நானும் தீபக்கும் தனியா 2 years ஒரு வீட்ல இருந்தோம். So I know how well Deepak cooks. கொஞ்சம் கூட மாறாம, இன்ஃபேக்ட் தீபக் கூட ஒரு 10 மடங்கு பெட்டராவே அகு வந்து அவன் சமைக்கிற பிரியாணியோ வேண்டா நம்ம 8 அடி 16 அடி பாயறோம். அந்த மாதிரி லைக் தட் இஸ் டூயிங் சூப்பர்னா. எக்ஸ்ட்ரார்டினரி and very very sweet guy. இன்னொன்னு சொல்லி ஆகணும், அவனுக்கு வந்து சிப்லிங்ஸ் இல்லையன்ற குறைய தீக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சஞ்சீவ் பிரீத்தியோட லயாவும் சரி, ஆதுவும் சரி, அதே மாதிரி வெங்கட் நிஷாவுடைய மாயாவும் சரி, அதே மாதிரி கௌஷிக் சிவானியோட கௌரவும் சரி, லயாவும் சரி, இவங்களா தான் வந்து அவனுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோ கேங் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் பெருசாக்கல, வைஃப்ஸும் பெருசாக்கியாச்சு. அவங்களோட குழந்தைங்களும் இப்ப பெருசாகி ஒரு மினி இதுல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். That is so nice. Thank you so much for sharing that with us. ஓகே, இந்த படம் வந்து தீபக் அவர்கள் எடுத்திருக்காங்களா? So heart இந்த போட்டோ எடுத்திருக்காங்களா? வாழ விடு.
ஃளைட்ல டிராவல் பண்றப்போ வளராத கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர சதாப்தி ட்ரெயின்ல அதான் ஃளைட் இல்லையா அது அதெல்லாம் சீட் கன்ஃபார்ம் பண்ணேன். குறும்பான ஊட்டி பக்கத்துல there's a very beautiful resort. ஓகே அங்க போனதுல ரொம்ப குறும்பா மாறிட்டேன். So return வரப்போ ட்ரெயின்ல வந்து ஃபுல் மஜா கிஜா எல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஒரு unexpected he came and gave a peck. And the friend captured that moment like that. So it's very special to me. அங்கன நீ என்னத்தை எடுத்த காட்டு? நீங்க ஒரு ஓஜி ஆங்கர். இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கும்போது இப்படி ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு ஆங்கர் டப்புன்னு நாங்க அவங்கள பத்தி என்னன்னு கேட்போம். ரீக்ரியேட். ஏன்னா ஒரு ஆங்கர் என்னோட ஓஜி ஆங்கருக்கு தெரியும். அதனால அண்ணே இந்த போட்டோவை சஞ்சீவ் அவர்கள் எடுத்திருக்காரா? ஆஹா லயா பிறந்த டைம். லயா பிறந்த டைம். 10 நாள் அந்த பூஜை பண்ணுவாங்க. புண்ணியாஜனம். அந்த தொட்டில்ல போடுற ஃபங்க்ஷன். பிறந்த சந்தோஷத்துல அடுத்த லயாக்கு இன்னொரு பாப்பா ரெடி பண்ற மாதிரி ஒரு போட்டோ இது. 4 வருஷம் ஆச்சு மாதிரி. பெத்தல்ல அதானே. அப்புறம் என்ன? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஓ மை காட், லாங் அகோ அவங்க எடுத்தது இருக்கா ஹார்ட். இந்த போட்டோ எப்போ எடுத்த இந்த போட்டோ? இல்ல ஆக்சுவலா இது ஒரு பெரிய ரகல இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ரிசப்ஷனுக்கு போனோம் நாங்க ஸ்டேஜ்ல. இவர் வழக்கம் போல கோச்சிக்கிட்டு உள்ள மேக்கப் ரூம்ல எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு உட்கார்ந்துருக்காரு. அங்க மேக்கப் ரூம்ல போட்டோ எடுக்கணும் 2 பேரையும் வச்சு. போட்டோல சிரிக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில சிரிக்க வச்சு எடுத்த போட்டோ அது. அதான் கடைசி சிரிப்பா? அது என்னோட கடைசி சிரிப்பு. ரைட், இந்த போட்டோ இந்த போட்டோ பார்த்து என்ன ஆப்பி அடிங்க? என்னடா போட்டோ இது? என்ன கலாய்க்கிறீங்களா? அண்ணா ஃபேஸ் மூடி இருக்குன்றதனால அந்த போட்டோ எடுப்பீங்களா? இல்ல இது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இந்த மாதிரி. நானும் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஒண்ணுல அந்த போட்டோல இருக்க அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணை எதுக்கு சுத்தி முடுறானா? இப்ப குதிரையில வந்து கண்ட்ரோல் கொண்டு வரனா கடிவாளம் கட்டுவாங்க. அந்த கடிவாளம்னா குதிரை ஃபாஸ்டா ஸ்ட்ரைட்டா தான் ஓடும். எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாம ஓடும். ஆனா இந்த குதிரைக்கு வந்து சுத்தி கட்டாதான் வேலைக்கு ஆகும் சொல்லி சுத்தி கட்டி ஃபுல்லா கவர் பண்றா. ஏன்னா இந்த குதிரை எப்படி விட்டா அவங்கள பாத்துறோம் கேப்ல. உஷாரா இருக்கணும். ஃபுல்லா சுத்தி கட்டுங்க. ஆனா இந்த குதிரை கரெக்ட்டா இருக்காமா? பிரிஞ்சிமா? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அதானே பார்த்தேன். இது பியூர் லவ் மா. பியூர் லவ். ரொமான்ஸ். இன்னொரு போட்டோவும் காட்டுறேன். அடுத்த போட்டோ காட்டுங்க. இஸ் a family man. இது ரெண்டு ஹேப்பனிங் போதே சாரோட டென்ஷன் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். சோ அதனால இட்ஸ் நாட் a great moment for me. அங்கனே இப்படி போஸ் குடியா அப்படினா ரொம்ப அவசியமா 10 பேர் பாக்குறவங்க பா பரவாயில்லப்பா பிடிப்பா அப்படிங்கற அது. அதே மாதிரி இது ஒரு போட்டோ ஷூட். முதல் போட்டோ ஷூட் கடைசி போட்டோ ஷூட் இது. அண்ணா நீங்க ஒரு ஓஜி ஆங்கர்னே. ஓகேயா? ஒரு ஆங்கர் அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அது பண்ணனும் தான் சொல்லுவாங்க. இப்ப கணக்கு வச்சுக்கோ கடைசி போட்டோ ஷூட். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கல்யாணம் ஆகி the very next day click பண்ணது. இந்த போட்டோ எடுக்காம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் இது ஒரு மெமரி தான். சரியா கவனிக்கல. ஒரு இடத்துல நாங்க எடுத்தோம். அது அந்த இடத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் சிந்துவை கூட்டி போயிருக்கற. ஆமா. சாரி அந்த இடத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் சிந்துவை கூட்டி. நீங்க பேச எனக்கும் பிரச்சனை தான் சார். நான் சிந்துங்கற வார்த்தையை அழுத்திட்டேன்டா. இப்ப சொல்றேன். அந்த இடத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் சிந்துவை கூட்டி போனும்போது அதோட மெமரி. போதும்டா. சாரிடா. அதாவது நாங்க எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்ல. நானே செஞ்சுக்கிறேன். நீ 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தீங்களா? அதுவே அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. தீபக் என்ன பண்றப்போ நீங்க அவரை பூமர் அங்கிள் அப்படின்னு கலாய்ப்பீங்க அப்படின்னு நாங்க உங்க மனைவி கிட்ட கேட்டோம். வழக்கமா நான் என் பையன் கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் அங்கிள் மாதிரி பேசுவேன் சில சமயம். அந்த டைம்ல அவங்க பூமர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பூமர் அங்கிள் மாதிரி பண்ணுவாரு. சோஷியல் மீடியால நானும் ஒரு கண்டென்ட்ட போடுறேன், ஸ்டோரிய போடுறேன், இறங்குவான் பாரு. எங்களுக்குலாம் எம்பாரசிங்கா இருக்கும். இது இவ சொல்ல மாட்டா. இவன் என் கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சிருக்கா. என் பையன் தான் சொல்லுவான். குடும்பமே சொல்லுதுடா. சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பிரியங்கா. I'm going live.
மக்களே நாங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆமா எங்க பப்பி சேமா எப்பா ஒரு வருஷம் கழிச்சு நேத்தாம முன்னாடி தான் ஒரு லைவ் போட்டேன்பா என் பையனை கலாய்க்கிறதா போட்டேன், வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க மீட் பண்ணுவோம், பசங்க ஏதாவது ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், சடனா பசங்க கிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், எங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஏஜ் கேப் இல்லைன்னு சடனா அங்க இருக்கிற அங்கிள்ஸ் எல்லாம் போய் சோஷியலைஸ் பண்ணுவாங்க அந்த ரூமை திறந்துட்டு. அங்கிள்ஸ் அப்ப சேர்ந்துதான். ஓகே ஓகே சொல்லுமா, நீ சொல்லுமா. they will try to mingle, you know, like உங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை நான் வேற கேட்டது இல்ல, ஜாலியா எடுத்துப்போ. நான் அப்படி கேட்டது இல்ல. பதிலுக்கு அவங்க எங்களை கேட்பாங்க, நாங்க சைலண்டா வந்துருவோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. பயங்கரமான உருட்டி இருக்கீங்க, அது அவங்க மனசுல வேற இருந்துருக்கு. ஏதாவது உருட்டி இருப்பீங்களா, அது ஏதாவது சொல்லுங்க. ஐயோ எதை உருட்டுனேன்னு தெரியலையே நானு. உருட்டி இருக்கீங்க, நான் ஒண்ணு கொஞ்சம் உருட்டி இருப்பேன். சும்மா உங்களுக்கு தோணும். அவன் கடைசியா எப்ப யூஎஸ் போனான்னு கேளு. 2015. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 11 வருஷம். இப்ப யூஎஸ் பத்தி ஏதாவது பேசு. இது வரனா கூட you know in யூஎஸ்ல அவங்க லேன் டிசிப்ளின்னா அவங்க 200 மைல்ஸ் per hour போனா அப்படிதான் போவாங்க. நம்ம சிலிப்பலஸ் ஓட்டவே தெரியாது. முந்தானேத்து தான் யூஎஸ்ல இருந்து வந்த மாதிரி. அதுக்கப்புறமா நீ ஃபுட் என்ன சொல்றது? Oh my god, I just love these pizzas and burgers. I need Z category security. இப்போ அப்போலாம் நீ யூஎஸ்ல தான் வாங்கணும், பிகாஸ் நம்மளுக்கு இங்க வரதுலாம் only third category. முடியல. நம்ம ஹாலிடே போனா அங்க தான் போணும், நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் இங்கலாம் நீ அங்க ஒன்ஸ் நீங்க போயிட்டனா இங்க வாழவே உனக்கு பிடிக்காது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? வாழ்க்கையில ஒரு தடவையாவது இதை நீ மாத்திப்பேன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க எதுக்காக தீபக்க பார்த்து சொல்லுவீங்க? சோ உங்க மனைவி அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்காங்க, அவங்க என்ன எழுதியிருப்பாங்க? வழக்கமா ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா அது பேசுறதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் சரியா பண்ண மாட்டேன், அதுதான் நினைக்கிறேன். நான் பேசுறதுக்கான ரெஸ்பான்ஸ கரெக்டா பண்ண மாட்டேன். அது சண்டை வந்தா அந்த க்ளோசர் கொடுக்க மாட்டேன், அந்த இதெல்லாம் இருக்கும். இல்லடா அது முன்னாடி இருந்தது கொட்டு. இந்த பாயிண்ட் அவன் சொன்னால அது இருந்துச்சு, பட் ஆக்சுவலி அது பிக் பாஸ்க்கு அப்புறமா அது ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டான். சோ இப்போ he sits down for discussions, he gives conclusion. Correct. சோ அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் ஷோ இவனுக்கு ஒரு நல்லபடியா சேஞ்ச் பண்ணிருக்கு. இப்போ பிரசன்ட் என்னன்னா அந்த பாத்ரூம்குள்ள போனா போனை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது என்ன யுனிவர்சல் ப்ராப்ளமா இருக்குல்ல, அதுவும் ஃபீல் பண்றான். அப்படி என்னதான் உன் புருஷன் அந்த பாத்ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த போனை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளர்கள் பாத்ரூம்குள்ள தான் ஐடியா யோசிச்சிருக்காங்க. ஆமாண்டா சொல்றா, விடாதடா. அப்படி ஏதாவது ஐடியா யோசிச்சுட்டு வந்தாலாவது பரவாயில்ல. ஐடியா யோசிச்சு எல்லாம் ரெடியா இருக்கும், இந்த ஃப்ளஷ் பண்றப்ப மறந்துடுறேன்டா. எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ இல்ல கிரிஞ்சி பண்றீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? நான் சிஎம் பேர்ல இங்க சொல்லணுமான்னு சொல்லி நான் சுஜய் அப்படின்னு, ஏன்னா சுஜய் விஜய் இப்படிதான் சொல்லுவா. எனக்கு ஆக்சுவலி பர்சனலா அவரோட ஃப்ரெண்ட் சுஜய் ரொம்ப பிடிக்கும். வெரி ஜென்டில், வெரி கேரிங், வெரி ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய, ப்ரீ பிளானிங் சூப்பரா பண்ணுவாரு. எதுவுமே அவருக்கு கிடையாது. கேட்கவே இல்ல, இது எதுவுமே இவர்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்ட பாரு. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். ஆனா சிஎம் சார் கிட்ட இருந்து சிலது கத்துக்கணும்னா அது என்னன்னா இருக்கும்? சிஎம் சார் கிட்ட இருந்து கத்துக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் கத்துக்கணும், டெடிகேஷன் அண்ட் அந்த ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். என்ன பண்ணாலும் டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ், என்ன பண்ணாலும். ரீசெண்டா சொல்லணும்னா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி மார்ச். எத்தனாவது ஆனிவர்சரி? 17th ஆனிவர்சரி. ஓகே. ப்ரீவியஸ் டே வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஷி வாஸ் லிட்டில் அப்செட் வித் மீ. சரி காலையில எழுந்துச்சு அதை சரி பண்ணலாம்னு சொல்லி நான் கிட்ட போகும்போது ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லும் போது அந்த கோவம், அந்த அப்செட்டில் தான் இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நேரத்தில் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி எதுமா அதை அப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமாக இருந்துட்டு அன்னைக்கு உள்ள எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீ போய்க்கோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் நான் பாட்டு உட்காந்து. அவளுக்கு எப்பவுமே நான் முக்கியம் உலகத்தில், அதை விட குழந்தைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள அப்செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் அப்செட்டாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த பிளான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணா தனியா. Whole day, how was it for you? Got used to it. Yes. ஒரு நார்மல் ஒரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததில்லை. ஒருவேளை நம்ம செல்ஃப் பிட்டி இருந்தது உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம்னா 2 குழந்தைக்குமே எனக்கு வளகாப்பு நடந்ததில்லை, சீமந்தம் நடந்ததில்லை. அந்த இடத்துல அம்மா அப்பா கூட இருந்ததில்லை, இவர் கூட இருந்ததில்லை. ஸோ அந்த டே தனியாக போய் இருந்திருக்கேன். என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நிறைய விஷயம் நான் வெளியில் ஷேர் பண்ணதை விட அந்த குழந்தைகிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன், வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை. ஸோ தட் வாஸ் அந்த பெயின் மனசுலேயே அப்படியே பொதிஞ்சாச்சு.
அதனால உடஞ்சு போயிருக்கேங்கிறத கூட நான் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சொன்னதில்லை. அப்படியே சிரிச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ டூருக்கு போயிருந்தேன். நானும் ரஞ்சினி மட்டும் தான் போயிருந்தோம் அந்த டைமில். ஒரு டூர் போயிட்டு அங்கே நான் கொஞ்சம் ஓவராக ஆடிட்டேன். ரொம்ப கலாய்ச்சி அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணி அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது கோவமாக மாறிடுச்சு, அது ரேஜாக மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தேன். ஸோ என்னுடைய அந்த அடமென்சி வந்து ஏற்றுக்க முடியல. அது போத் ரஞ்சினியும் சரி என் பையனும் சரி அது ஏற்றுக்கவே இல்லை. என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அது எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, இல்லை அந்த 12 நாளும் நீங்கள் ஒன்று ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சண்டே எப்படின்னா, நம்ம ஒரு கோவமோ இல்லை நான் பேசாமல் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது என்னன்னா, என்னை திருப்பி ஒருத்தவங்க வந்து சாப்பிடுன்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நான் கோச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அவன் திருப்பி வந்து சாரி கேட்டுருவான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஈகோ திருப்பி வரும். ஓ அப்போ அவனுக்கு நான் வேணாம்னா எனக்கும் அவன் வேணாம். ஸோ நான் இல்லாமல் இருப்பேன்னா அவன் இல்லாமலும் நான் இருக்க முடியும். மனோங்கிற குரங்குல எவ்ரிடே இட் வில் டெல் யூ லைக் ஒன் டே ஓ நான் சிங்கப்பெண், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியாக வளர்த்துப்பேன். திஸ் ஆங்ஸைட்டி நோ பிரியங்கா, ஒருவேளை இதை நான் புட்டப் பண்ணிட்டு வாழணுமோ, இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க கூடாதோ. அந்த டைம்ல இங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, இவரெல்லாம் பேசி இவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கலாய்ச்சி பண்ணாலும்ல, சூசிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோசஸ்ட் சர்க்கிள் ஹூ ஜெனுவின்லி கேர் ஃபார் யூ. சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம், ஆனா நிஜமாவே சந்தோஷமா இருக்கிறது ஒரு விதம். நான் நிறைய இடத்துல அவளை இன்சல்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல எதுவும் பிளான் பண்ணி அப்படிலாம் கிடையாது. எதுவும் திடீர்னு ஒன்று பேச போக அது வந்து அப்படியே சண்டையாக மாறிடும். அது வந்து டு த பீக் போயிருக்கும். நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போடி அப்படி. நான் நிறைய இன்னும் தப்பான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன், சொல்ல முடியாது. இதனால இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒரு சினிமா பிளான் பண்ணியிருக்கோம் வெளில போகிறதுக்கு, இல்லை எங்கேயா வெளில போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா இந்த கோவத்தினால அது மிஸ் ஆகும். அவளும் வந்து மறக்க முடியல நான் பேசினது அப்படின்னா கூட பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கா, நீ அசிங்கமாக பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கா. சரி நான் விட்டுலாம் நினைப்பேன். ஆனால் டக்குன்னு சண்டை ஆரம்பிச்சோன்னே நான் அறியாமல் நான் வந்து உடனே போயிடுவேன், டு த பீக் போயிடுவேன். அதை நான் இப்போ வரைக்கும் நான் மாற்றணும் தான் நினைக்கிறேன். என் பாப்பாவே வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, அதுக்கு என்ன தெரியும், அது இப்போ நிறைய கத்துறாருல, நிறைய சண்டை போடுறாருல, கத்துறாருல, அது மனசில் நான் வந்து ஒரு ஊண்டை கிரியேட் பண்ணிட்டணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சண்டை வந்திருக்கு, என்னென்னமோ விட்டு வெளில போ, சம்டைம்ஸ் சொல்லலாமா, செத்து போடலாம் கூட சொல்லியிருக்காரு கோவத்தில். நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் அது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீ ரோட்டில் தான் நிற்ப யாரும் இல்லாமல். அப்போ உனக்கு தெரியும் என்னதான் கூட பிறந்தவங்க இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் மாதிரி யாருமே வச்சுக்க மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் எனக்கு நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா என்றைக்குமே ஓ அப்படி பண்ணிட்டான் அவன் கிளம்பி வாடி பார்த்துக்கலாம், எங்கள் அம்மா என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஐயோ ஊர் உலகத்தில் மானம் போயிடும், பொறுத்து போ, ஒன்னால ஒரு சண்டை வர வேணாம், உன் வாயிலேருந்து ஒரு தப்பா. திஸ் இஸ் ஹவு த கண்டிஷனிங் இஸ். பிகாஸ் இஃப் யூ ஆர் அ டைவர்ஸ் யூ ஆர் அ ஃபெயிலியர். ஆனால் இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து மேரேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். இப்போ எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை எப்படியோ அதை மாதிரி என்னோட லைஃப்ல அது ஒரு பார்ட். அதில் நான் வந்து எப்படி இருக்கேங்கிறது இட் டசன்ட் டிஃபைன் மீ ஆஸ் அ பர்சனுங்கிற கான்ஃபிடன்ஸ் இப்போ அந்த ஜென்ரேஷனுக்கு வந்துடுச்சு. தட்ஸ் அ பிரில்லியன்ட் திங். தே மூவ் ஆன் லைக் திஸ். அது சில இஃப் யூ திங்க் இட்ஸ் கிரேட், இட்ஸ் கிரேட். இஃப் யூ திங்க் இட்ஸ் irresponsibility, இட்ஸ் irresponsibility. என்ன கேட்டா ஐ வில் சே இட்ஸ் கிரேட். ஏஜ் அட்டென்ட் பண்றப்போ எங்க அப்பா எமோஷனல் ஆனாரப்ப எங்க அத்தை வந்து கேட்டாங்க, இதுக்கே எமோஷனல் அப்படியே உன் பொண்ணு கட்டின்னு போயிடுவா அப்படின்னு. அப்ப எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பொண்ணை நான் கட்டி குத்தாலோ பையனையும் நான் சேர்த்து வேணா பாத்துக்குவேன், என் பொண்ணு என் வீட்டை விட்டு போவாது. இது வரைக்கும் சொந்தக்காரங்க வீட்டுல தங்குனதா சரித்திரமே இல்ல. நைட்டு வீட்டுக்கு வந்தா ஜிஞ்சுமா அப்படின்னு கூப்பிட்டு தான் உள்ள வருவாரு. அப்பா வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஐடி கேம்பஸில். ஸ்கூலில் ஏதோ ஒரு பையன் கலாய்ச்சிட்டான், செக்யூரிட்டியோட மக தானே நீன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொன்னேன். அதுக்கப்புறம் படித்து அதே ஐடி கேம்பஸில் அட்மின் ஜாப்ல சூப்பரண்ட் ஆனார். 2 குழந்தைங்க வந்ததுக்கப்புறம். அந்த டைமில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எனக்கு கொஞ்சம் வீழ்ச்சி இருந்தது, கொஞ்சம் பண தேவைகள் இருந்ததுனால நான் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. கிளம்பி போகும்போது என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா, என்னால் இருக்க முடியாது என்ன கற்றுன ஒரே காரணத்துக்காக குவைத்தில் எனக்கு கிடைச்ச ஜாப்பை நான் வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பி இதே ஜாப்பில் கண்டினியூ பண்ணேன். என்னோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல், என்னோட ஹேபிட்ஸ் அது வந்து பிரீத்தியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு, மொத்த ஃபேமிலியவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் நான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றினது இல்லை. ஸோ அடிக்கடி அவள் சொல்லுவா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா நீ கிரேட்டு, ஏன்னா உனக்கு நல்ல மனசு இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது, யாருமே முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் கஷ்டப்படுறது மட்டும் நீ இந்த ஒரு விஷயத்தினால, இந்த உன்னோட லைஃப் ஸ்டைல்னால நாங்கள் கஷ்டப்படுறோமே, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, அதை நீ மாற்றிக்கவே மாட்டியா அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்கா. நிறைய தடவை நான் மாறுறேன்னு சொல்லிட்டு மாறினது இல்லை. அது வந்து எங்கள் அப்பா அம்மாலேருந்து எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா, என் ஒய்ஃப்,
பசங்க எல்லாரையுமே அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. பட் இப்போ ஓகே. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான், கோபம். அந்த கோபத்தை என்னால் இது வரைக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐம் ட்ரைங். ஆனால் என்னுடைய கோபங்கள் சிலதெல்லாம் நியாயமாக தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம பேசுகிற வார்த்தையினால அது என்ன ஆகிடும்னா நம்ம பண்ணுற விஷயமும் தப்பாயிட்ட மாதிரி ஒரு உண்மையாகவே நான் பேசுனது வந்து கரெக்டான மேட்டராக தான் இருக்கும். ஆனால் நான் கோவப்பட்டு விடுற வார்த்தைகள்னால என்ன ஆகுதுன்னா அந்த மேட்ரு மறைஞ்சிடுது, அந்த வார்த்தைகள் மட்டும் நின்றுடுது. இன்னும் தப்பாக தெரியுறேன். ஸோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணனா வாழ்க்கையில் எனக்கு இன்னும் பெரிய லெவலில் இருப்பேன்றது எனக்கே தெரியுது. இந்த ஏஜுக்கு அப்புறமும் வந்து எனக்கு அதை எப்படி புரிய வைப்பாருன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே டாலரன்ஸ் தான். டாலரன்ஸ் இல்லைன்னா இந்நேரம் நாங்கள்லாம் வந்து டைவர்ஸ் ஆகி போயிருக்கணும் பல முறை. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். என்னோட புருஷனை பத்தி எனக்கு சொல்லணும்னா, நான் விளையாட்டுத்தனமா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் என் லைஃப்ல எடுத்த ஒரே ஒரு ராங் டிசிஷன் அவர் தான் அப்படின்னு. ஆனா இந்த ஷோ பார்த்து மட்டும் இல்லை, எப்போவுமே என் அடி மனசில் இருக்கிறது என் லைஃப்பில் நான் எடுத்த இந்த ஒரு டிசிஷன் இஸ் அ வெரி பர்ஃபெக்ட். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்கிறதுனால தான் ஐ எம் லைக் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப். வாட் எவர் ஐ வாண்ட் டு, நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் சரி, என்னோட ப்ரொஃபஷனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரி, இல்லை ஒரு அழகான ஒரு மனிதியாக இருக்கணும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மனுஷன் என் கூட இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால என்ன முடியுன்றது தான் முக்கியம். சஞ்சீவுக்காக நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன? நிறைய விஷயம் கத்துக்கிட்டா, பட் எனக்காக அவ கத்துக்கிட்ட விஷயம் வந்து நான்வெஜ் சமைக்கிறது. நான்வெஜ் சமைக்கிறது. ப்ரோ இப்போ நான்வெஜ்ல ப்ரோ பிரியங்கா ஷீ இஸ் a pure veg. சாப்பிட மாட்டா, ஆனா சூப்பரா சமைப்பா. சமைக்கும் போது கூட டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டா. அப்புறம் எப்படி சமைப்பீங்க? அதுதான் பிரீத்தி. அதுதான் வெங்கடேஷ் வெங்கடேஷ் பட் பார்த்தேன், நானும் அப்படிதான் சமைச்சேன். குக் கோமாளி ஃபுல்லாவே செருப்பு பிஞ்சிரும். மாப்பிளைக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு ஊறுகாய் போட்டு அனுப்புவாங்க, பொடி அரைச்சு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எங்க அம்மா கேரளால இருந்தாங்க, அண்ட் கேரளால இருந்து இவருக்காக கருவாடு இதெல்லாம் வாங்கி அனுப்பி விடுவாங்க. ஐயர் பொண்ணு மீன் வாங்க போனா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ, இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ மச்சான். You are a nice composer, no? இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல.